திரௌபதி அஸ்வத்தாமனை மன்னித்தது ஏன்? அஸ்வத்தாமன் சத்திரியனா? அப்படின்றது தாங்க இந்த கதையோட டைட்டில். மேலும் இந்த கதையில் அஸ்வத்தாமன் எப்படி சிரஞ்சீவி ஆனாருன்னு பார்க்க போறோம். அஸ்வத்தாமன் குரு துரோணர் மற்றும் கிருபிக்கு மகனாக பிறக்கிறார். அஸ்வத்தாமன் பிறப்பதற்காக துரோணர் பல ஆண்டுகள் தவம் புரிகிறார். சிவனுடைய ஒரு அம்சமாக பிறக்கிறான் அஸ்வத்தாமன். சிவனுடைய அருளால் பிறக்கும் அஸ்வத்தாமன் எல்லா ஜீவராசிகளை விட தனித்துவம் பெற்றவனாக இருக்கிறான். சிவனுடைய பெருந்தன்மையினாலும் அருளாலும் அஸ்வத்தாமனுடைய நெற்றியை விலைமதிக்க முடியாத ஒரு கல் அலங்கரிக்கிறது. அந்த கல் அவனுக்கு அசாதாரணமாக இயங்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறது. அந்த கல் அவனுக்கு கொடுக்கும் சக்தியினால் அவனை யாராலும் தோற்கடிக்க முடியாது. பசி, தாகம், சோர்வு போன்றவற்றை எதிர்க்கும் விசித்திரமான திறனையும் கொடுக்கிறது அந்த கல். இந்த கல்லினால்தான் அவன் சிரஞ்சீவி தன்மையை பெற்றானா என்பது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது. பிறகு எப்படி அவன் சிரஞ்சீவி தன்மையை அடைகிறான் என்பதை மீதம் உள்ள கதையை கேட்டு தெரிந்து கொள்வோம் வாருங்கள். ஒருமுறை துரோணர் அவருடைய நண்பன் மற்றும் அவருடைய சக மாணவனாக இருந்த திருபதா என்ற பாஞ்சால மன்னரிடம் உதவி கேட்டு செல்கிறார். திருபதா அவரை கண்டித்தும் அவமானப்படுத்தியும் அனுப்பிவிடுகிறார். பின்னர் கிருபா துரோணரை ஹஸ்தினாபுரத்துக்கு அழைத்து அவரை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக்குகிறார். இவர்களுடன் அஸ்வத்தாமனும் போர்க்கலைகளை கற்றுக்கொள்கிறான். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குரு துரோணருக்கு தட்சணை கொடுக்க வேண்டிய தருணம். அப்போது அவர் திருபதாவின் பாஞ்சால நாட்டை கைப்பற்றுமாறு கூறுகிறார். கௌரவர்கள் இந்த கடமையில் தோல்வி அடைகிறார்கள். பாண்டவர்கள் அதில் வெற்றி பெறுகிறார்கள். பாஞ்சால நாட்டின் வடக்கு பகுதியை அஸ்வத்தாமனுக்கு கொடுத்து அஸ்வத்தாமனுக்கு முடிசூட்டுகிறார் துரோணர். திருதராஷ்டிராவிற்கு விசுவாசமாக இருக்கும் துரோணர் மற்றும் அஸ்வத்தாமன் குருச்சேத்திர போரில் கௌரவர்களுக்கு உதவுகிறார்கள். குருச்சேத்திர போர் 10வது நாள் பீஷ்மர் வீழ்கிறார். குரு துரோணர் படை தளபதியாகிறார். அப்போது துரோணர் தருமனை பிடித்து தருவேன் என்று துரியோதனுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆனால் அதில் அவர் தோல்வியை தழுவுகிறார். இதை பார்த்த துரியோதனன் துரோணரை கேலி செய்கிறான். இதை கேள்விப்பட்ட அஸ்வத்தாமனுக்கு இந்த செயல் சிறிதும் பிடிக்கவில்லை. இதற்கு இடையில் கிருஷ்ண பகவான் ஒரு சூது செய்து திருஷ்டத்யும்மனை வைத்து துரோணரின் தலையை துண்டிக்குமாறு செய்கிறார். இதை தெரிந்த அஸ்வத்தாமன் நாராயண அஸ்திரத்தை அனுப்புகிறான். நாராயண அஸ்திரத்தை எப்படி செயலிழக்க செய்வது என்று அறிந்த கிருஷ்ண பகவான் பாண்டவர்கள் அனைவரையும் நாராயண அஸ்திரத்திலிருந்து காத்துவிடுகிறார். குருஷேத்திர போர் 16வது நாள் பீமன் துஷாசனை வதம் செய்கிறான். அஸ்வத்தாமன் மலயத்வஜா என்ற பாண்டிய அரசனை வதம் செய்கிறான். துஷாசனின் பயங்கரமான மரணத்தை பார்த்த அஸ்வத்தாமன் அஸ்தினாபுரத்தின் நன்மையை மனதில் கொண்டு துரியோதனனை பாண்டவர்களுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துமாறு கூறுகிறான். ஆனால் துரியோதனனோ அதை கேட்கவில்லை. சல்யன் தருமனால் கொல்லப்படுகிறார். சல்யனுக்கு பிறகு தளபதியாகிறார் அஸ்வத்தாமன். குருக்ஷேத்திர போர் 18வது நாள் பீமனால் துரியோதனன் கொல்லப்படுகிறான். அப்போது பாண்டவர்களை குலத்தோடு அழிப்பேன் என்று துரியோதனனுக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறான் அஸ்வத்தாமன். போர் முடிந்த இரவு போர் நெறிமுறைகளை மீறி அஸ்வத்தாமன் பாண்டவர்கள் தங்கியிருக்கும் படை கூடாரத்திற்குள் புகுந்து தன் தந்தையை கொன்ற திருஷ்டத்யுமனை மற்றும் பாண்டவர்களின் மைந்தர்களை கொன்று குவிக்கிறான். இந்த விஷயத்தை கேட்ட பிறகே துரியோதனன் அவனுடைய இறுதி மூச்சை விடுகிறான். தான் பெற்ற மக்களை இழந்த பாண்டவர்கள் அஸ்வத்தாமனை பிடிக்க நினைக்கும் போது அஸ்வத்தாமன் வியாசர் ஆசிரமத்தில் தஞ்சம் புகுந்து விடுகிறான். பாண்டவர்களின் ஆவேசத்தை பார்த்த அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறான். பிரம்மாஸ்திரத்தை கட்டுப்படுத்த பிரம்மசிரா அஸ்திரத்தை எடுக்குமாறு அர்ஜுனனுக்கு கூறுகிறார் கிருஷ்ண பகவான்.
இதை பார்த்த வியாசர் அஸ்திரங்களை கைவிடுமாறு கூறுகிறார். அஸ்திரத்தை மீண்டும் எடுத்துக்கொள்ள தெரிந்த காரணத்தினால் அர்ஜுனன் அஸ்திரத்தை திரும்பி பெறுகிறான். அஸ்வத்தாமனுக்கோ அது எவ்வாறு என்று தெரியவில்லை. பாண்டவர்களின் குலத்தை அழிக்கும் நோக்கத்தில் இருந்த அவனுடைய அஸ்திரத்தை அபிமன்யுவின் மனைவியான உத்தரா வயிற்றில் இருக்கும் குழந்தையை குறிவைத்து அனுப்புகிறான். இதனால் கோபமடைந்த கிருஷ்ண பெருமான் அஸ்வத்தாமனிடம் இருந்த விலை மதிக்க முடியாத அந்த மணியை யுதிஷ்டனன் மூலமாக எடுத்துக்கொள்கிறார். மேலும் அந்த மணி இருந்த இடத்தில் ஆறாத காயம் இருக்கும், அதில் இரத்தம் கசிந்தவாறே இருக்கும். உண்ண உணவு கிடைக்காமல் நீ இந்த உலகத்தில் அலைந்து கொண்டு இருப்பாய். நீ மரணத்தை கேட்டு அழுதாலும் மரணம் உனக்கு கிடைக்காது என்று கூறிவிடுகிறார். கிருஷ்ண பகவானின் சாபத்தினால் மரணம் இல்லாமல் போகிறான் அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் இதனால் தான் சிரஞ்சீவியாகிறான். இதற்கிடையில் திரௌபதி, சுபத்ரா, சுதர்சனாவின் வேண்டுகோளுக்கிணங்க கிருஷ்ண பகவான் உத்தரா வயிற்றில் இருக்கும் குழந்தையை காக்கிறார். அவனுக்கு பரீட்சித் என்ற பெயரும் சூட்டுகிறார்கள். திரௌபதி அஸ்வத்தாமனை மன்னித்தது ஏன் என்ற கேள்விக்கு விளக்கம் இதோ. அர்ஜுனனால் கைப்பற்றப்படுகிறான் அஸ்வத்தாமன். தற்போது அஸ்வத்தாமன் எல்லாவற்றையும் இழந்துவிட்டான். பாண்டவர்களுக்கு போர்க்கலை கற்றுக் கொடுத்த குருவின் மைந்தன் அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் பிறப்பால் அந்தணன். அவன் சத்திரியன் இல்லை. மேலும் அவனுடைய மணி யுதிஷ்டனால் பறிக்கப்பட்டதாலும் கிருஷ்ணரின் சாபம் அவனுக்கு இருப்பதினாலும் திரௌபதி அவனை பழிவாங்காமல் மன்னித்து விட்டு விடுகிறாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.